Welcome back to episode 17 in Java series. போன எபிசோடில் ஃபேக்டோரியல்னா என்னன்னு பார்த்தோம் அண்ட் அதோட ப்ரோக்ராமும் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அதை செக் பண்ணலன்னா மேலே கார்டில் வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அதே சம் ஆஃப் சீரீஸ் லைக் போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் சம் ஆஃப் சீரீஸ் ஒன்று பார்த்துருப்போம் அண்ட் அதில் நம்பர் 1 to n அதை ஃபுல்லாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே அதை விட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த 1 to n வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணுறோம், அதோட சேர்த்து அந்த நம்பரோட கியூப் லைக் 1/3 2/3 3/3 அப்படி எடுத்து அதை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி கடைசியில் என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். போனதில் லாங்குன்னு சொல்லி இருந்துச்சு, இந்த தடவை இன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ டைரெக்டாக ப்ரோக்ராமில் போவோம். Given an integer n, calculate the sum of series 1/3 ஓகே ப்ளஸ் 2/3 இப்படியே போய் n வரைக்கும் போகுது. இன்புட் n 5 வாங்கணும் அப்படின்னா அவுட்புட் 225 எப்படி வருதுன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஓகே. ஸோ இப்படி தான் வருது. 1 less than or equal to n less than or equal to 200. ஓகே ஃபைன், இதுதான் இன்புட். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுறோம். கியூப் ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம் அண்ட் அடிஷனை ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லூப்போட ஐட்ரேஷன் வேரியபிளை எடுத்துக்கலாம். இன்ட் ஐ போட்டாச்சு. அடுத்தது சம்மு தேவைப்படும்ல, ஏன்னா நம்ம இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ போனட்டமே சொல்லியிருக்கேன், சம் பண்ணுற மாதிரி வந்தாலே அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது 0 வச்சு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஃபைன், ஃபார் ஐ ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். நமக்கு இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 ஐ லெஸ் தென் ஆர் இங்கே என்ன டில் nth டேர்ம்னு போட்டிருக்காங்க. 5 வந்தால் 5 வரைக்கும் நம்ம இது பண்ண கால்குலேஷன் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு n ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ எல்லாமே கொடுத்தாச்சு. இங்கே நம்ம n வரைக்கும் லூப் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 எத்தனை நம்ம n கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை உள்ளுக்குள்ளே லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐயோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஐயோட வேல்யூ தான் மாறணும், மாறிக்கிட்டே இருக்கு. சூப்பர். இப்போ இங்கே தான் நமக்கு வேண்டிய கால்குலேஷனை பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை மட்டும் எடுங்க. 1/3 நமக்கு ஐ வந்து 1 வரும், அப்போ 1 நம்ம கையில் இருக்கு. பவர் 3 கொடுக்கணும். ஸோ இங்கே நம்ம ஒன்று யோசிச்சுக்கலாம். இப்போ பவர் 2 அப்படின்னா 2/2 4ம்பாங்க, ஏன்னா 2 into 2. ஓகே, 2 தடவை அதை பண்ணணும். 3/2னா 9, அப்போ 3 into 3. ஸோ இந்த மாதிரி வரும்போது 2/3ன்னு வந்தால் 2 into 2 into 2. ஸோ 3 தடவை வரும். ஓகே, உங்களுக்கு நான் இங்கே டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன், அப்போ தான் புரியும். ஸோ இப்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1/3 அப்படின்னு இருக்கு. அப்போது 1/3னா 1 into நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, 1 into 1. ஸோ 3 டைம்ஸ் 1 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கேயும் நீங்கள் காமனாக ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நம்பரை 3 தடவை மல்டிப்ளை பண்ணுறாங்க. இதுவும் அப்போ ரிப்பீட்டட் தானே. ஒரே நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மற்ற இதில் என்ன பண்ணுறோம், ஒரு நம்பரோட கியூபை திரும்ப திரும்ப ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் ரிப்பீட்டடான ப்ராசஸ். இங்கேயும் ஒரே நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டடான ப்ராசஸ் தான். இதுக்கும் நம்ம லூப் பண்ணணும்னா லூப் யூஸ் பண்ணலாம். ஆனால் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி அடி வாங்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு லூப் போட்டிருக்கோம், இதுக்குள்ளே இன்னொரு லூப் போடுவோம். ஸோ இதுக்கு பதிலாக இந்த லூப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜாவாவில் மேத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேத் ஃபங்க்ஷன்ஸ் அதுதான் அதோட நேம். ஸோ இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் என்னலாம் அப்படின்னா, நம்ம மேக்ஸில் பண்ணுற சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் லைக்
பவர் கண்டுபிடிக்கிறது, அப்புறமா அப்சல்யூட் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இவங்க இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஏற்கனவே ஜாவா ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக அதை யூஸ் பண்ணால் மட்டும் போதும். நான் எப்படி ஸ்டார்டிங்கில் நம்ம இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது அவுட்புட்டுக்கு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணுறோம். பேக்கேஜ் வந்து யூட்டில் பேக்கேஜ்லேருந்து. அதே மாதிரி மேத் ஃபங்க்ஷன்ஸும் ஜாவா க்ரியேட் பண்ணும்போது அவங்க ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு வேண்டிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும். நம்ம அதை டைரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போதைக்கு நான் பவரோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற மேத் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இன்னொரு தனி வீடியோவில் கூட கவர் பண்ணுறேன், பிகாஸ் அது நிறையா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதோட பவரை கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போது சம் ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ண போகிறோம், போன சம் ஆஃப் சீரீஸ்லேயே பார்த்துருப்போம். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணி அதே இதில் திருப்ப ஸ்டோர் பண்ணாதான் ஒவ்வொரு ஒவ்வொரு எலமெண்ட்டோட இதையும் கண்டுபிடிச்சி கடைசியில் ஃபைனல் அவுட்புட் அந்த சம்குள்ளேயே இருக்கும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் மேத் டாட் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு பவ் அப்படின்னு போடணும். இதுதான் அதோட ஃபங்க்ஷன். மேத் டாட் பவ் ஆஃப், இங்கே வந்து ஃபஸ்ட்டு போட வேண்டியது ஐ, ஏன்னா அதுதான் பேஸில் இருக்கும். அதுக்கப்புறமா கமா போட்டு என்ன நம்ம பவர் என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து செகண்ட் பேராமீட்டராக பாஸ் பண்ணணும். ஸோ ஐ கமா 3. ஏன் அப்படின்னா எல்லாமே கியூப் ரூட்டில் இருக்குது, 3 தான். ஓகே, நம்ம கியூப் கண்டுபிடிக்கணும், பவர் 3 கண்டுபிடிக்க வேண்டியதுனால ஐ கமா 3ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். சிம்பிள். பார்த்தீங்களா, ஐட்ரேஷன் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதோட வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். லூப்பை இந்த ஸ்டார்ட்ல இருந்து என் வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. நம்ம இனி பண்ண வேண்டிய வேலை இந்த கியூபை கண்டுபிடிச்சி அதை திருப்பி ஸ்டோர் பண்ணணும், அவ்வளோதான். எப்போவுமே ப்ரோக்ராமை சின்ன 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 பீசஸாக பிரிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த சின்ன சின்ன பீசஸை சால்வ் பண்ண கடைசியாக ஒரு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபைன். இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, டபுள் டு இன்ட். ஃபைன். இங்கே நமக்கு இன்டீஜர் கன்வர்ஷன் தேவை, ஸோ இன்ட் போட்டுடலாம். இங்கே அதே மாதிரி டைப் கன்வர்ஷன் ப்ராப்ளம், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம 225 வந்துருச்சு. இப்போ சப்மிட் பண்ணுவோம். அவ்வளோதான், 0.1 செகண்ட் தான் ஆயிருக்கு. ஓகே, பாஸ் ஆகிடுச்சு. அட்டெம்ப்ட் 1 இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால. ஓகே ஓகே, எல்லாமே ஃபைன். 200 டெஸ்ட் கேசஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 200லேயும் பாஸ். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராமை பார்க்கும்போது, இப்போ சப்போஸ் நீங்களே ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை உங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எப்போவுமே பயமாக தெரியும், ஆஹா இப்படி இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் பிரிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமே இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும். பாருங்கள், ஈஸி. பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது லூப் ப்ரோக்ராம்னு. அப்போது ஐட்ரேஷன் வேரியபிள் ஒரு ஃபைனல் ரிசல்ட் வேரியபிள். அடுத்தது லூப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எண்டு வரைக்கும் லூப் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதை ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சி அதை ஸ்டோர் பண்ணிட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் பண்ணிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வேணால் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்மில் இங்கே என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மேத் டாட் பவுங்கிறது பவர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மேத் ஃபங்க்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஒரு நம்பரோட பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/3 அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே i, 3ன்னு கொடுத்துருக்கேன். ஏன் i, 3ன்னு கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட் டைம் லூப்புக்குள்ளே வரும்போது i 1ன்னு இருக்கும். செகண்ட் டைம் லூப் ஐட்ரேட் ஆனதுக்கப்புறம் 2ன்னு வந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே 1/1 வந்துடும் டில் அந்த n வரைக்கும். அது இங்கே நடக்க
நம்ம என்ன பண்ணுறோம், சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இது ஜீரோவா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது 0 + 1/3, அப்போ அது இங்கே ஸ்டோர் ஆகிடும் 1 அப்படின்னு. அடுத்தது 2/3, அது மறுபடியும் அந்த 1/3 கூட ஆட் ஆகி மறுபடியும் சம்குள்ளேயே உட்காந்துக்கணும். ஸோ திரும்ப திரும்ப ஐட்ரேட் பண்ணி நம்ம கரெக்டாக இங்கே ஸ்டோர் பண்ணிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதுக்கு ட்ரை ரன் பண்ணணும்னா ட்ரை ரன்னும் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம்லாம் புரியலைன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு ட்ரை ரன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நீங்களே ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக புரியும். சப்போஸ் புரியலைன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் மேத் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தனி செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள், என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஈஸியாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுறதோட சேர்த்து அட்வான்ஸ்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாவா லேர்ன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா நான் ஸ்கூலில் லேர்ன் பண்ணியிருக்கேன், பட் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்போஷரே கிடையாது. இதெல்லாம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, அதுவும் ஃபைனல் இயரில் தான் தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக பண்ணிட்டே வாங்க. ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.